தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறி நக்களை பார்க்கின்ற பொழுது எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்று பாப்பாக்கள் அல்ல நாங்கள். எனது தாய்மொழி தமிழ். அப்போ அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன், நான் எனது மொழியால் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஐயா எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கு கடந்த கொஞ்சருங்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை, எங்களுக்கு சொந்த கடலை இருந்தது உண்மை. அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய நாட்டை சுற்றி கடல் இருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த கடலை இன்று வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சபாநாயகர் அவர்களே, அதாவது எங்களுடைய கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் நாசமாக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கூல் ரூம் கிடையாது, அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிஎஃப்சி நிறுவனம் இன்னைக்கு 1600 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்னீர் மீன்பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபகரான பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை. புத்தளம் மாவட்டத்துக்கு கூடுதலான கவனிப்பு எடுத்துக்கிறோம். மேலதிகமாக தேவையாக இருந்தால் பாருங்கள், என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக கருத்துக் கொள்வோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் புத்தளம் மாவட்டத்திற்கான நன்னீர், கடல், 2 வகையான மீன்பிடிக்கும், அது மாத்திரமல்ல இறால் உற்பத்திக்கும் கூட புதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். මම පරිවර්තනය අහගෙන ඉන්නේ. මම ඒ ගැන වචනයක් කිව්වේ නැහැ. அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கின்றேன். எனக்கு தெரியும், ஒருவரை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது, அவர்களை நக்கலை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்று பாப்பாக்கள் அல்ல நாங்கள். அதனால் நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது எதிர்கட்சியினரிடமும் நான் அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு சொல்லவில்லை. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதாவது இன்றைக்கு இந்த கேள்வி சிங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும், இதே வகையில் தான் சொல்லியிருக்க வேண்டும். அதனால் நான் தமிழில் சொன்னேன். தமிழில் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்க்கட்சியை இருப்பது நான் வெட்கப்பட்டு நன்றி சொல்லி நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்பொழுது திலீப் பிரதாராட்சி அவர்கள் கேட்ட கேள்வியில் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அண்மை காலங்களில் அதாவது கடலில் ஏற்படுகின்ற விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடியான நிலைமையை மீனவர்கள் சந்தித்தார்கள். அப்போ அதன் பொழுது உண்மையிலேயே இப்போ இது நாள் வரைக்கும் இருந்த அதாவது இந்த காப்புறுதி திட்டம் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்கள் பாதுகாப்பு முறைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதில் பல்வேறு கேள்விகள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நினைக்கின்றேன், நீங்கள் இருக்கின்ற காலத்திலும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் வந்தன. இருந்தாலும் கூட இவைகளுக்கு உருப்படியான வேலை திட்டம் ஒன்றை அமைக்கவில்லை என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த மீனவர்கள் சம்பந்தமாக இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பில் இருந்து அந்த மீனவர்களுக்கான காப்புறுதி திட்டமா அல்லது ஓய்வூதிய திட்டமா அல்லது அவ்வாறான பெரும் விபத்துகள் சிக்கியிருக்கின்ற மக்களை பாதுகாக்கின்ற முறைமை சம்பந்தமாகவா, இவைகள் சம்பந்தமாக நல்ல முறையில் ஆய்வு செய்து விஞ்ஞான ரீதியான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அதனால் நிச்சயமாக
இது சம்பந்தமாக அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமாக நாங்கள் தனியான ஒரு கமிட்டி ஒன்றும் கூட அமைத்திருக்கின்றோம். அந்த கமிட்டியின் மூலமாக வருகின்ற கருத்துக்கள், ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அந்த அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இந்த பாராளுமன்றத்துக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதாவது 2015ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இலங்கையின் மீன் அறுவடை ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்றார். முதலாவதாக கடல் மீன் உற்பத்தி கரையோர பிராந்தியம் 2015ஆம் ஆண்டு 2,69,020 மெட்ரிக் டன். கரையோர பிராந்தியம் 2016ஆம் ஆண்டு 2,74,160 மெட்ரிக் டன். 2017 2,59,720 மெட்ரிக் டன். 2018ஆம் ஆண்டு 2,49,020 மெட்ரிக் டன். 2019ஆம் ஆண்டு 2,42,580 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 1,82,560 மெட்ரிக் டன். 2021ஆம் ஆண்டு 1,78,260 மெட்ரிக் டன். 2022 1,49,444 மெட்ரிக் டன். 2023 1,64,995 மெட்ரிக் டன். 2024ஆம் ஆண்டு 1,65,040 மெட்ரிக் டன். 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 49,000 மெட்ரிக் டன். அதேபோன்று ஆழ்கடல் மற்றும் கரைக்கு அப்பால் 1,83,870 மெட்ரிக் டன். 2016ஆம் ஆண்டு 1,82,830 மெட்ரிக் டன். 2017ஆம் ஆண்டு 1,89,720 மெட்ரிக் டன். 2018ஆம் ஆண்டு 1,90,350 மெட்ரிக் டன். 2019 1,72,910 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 1,44,370 மெட்ரிக் டன். 2021 1,53,415 மெட்ரிக் டன். 2022 1,31,170 மெட்ரிக் டன். 23 1,28,950 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 1,43,390 மெட்ரிக் டன். 2015ஆம் ஆண்டு 42,325 மெட்ரிக் டன். இதனுடைய மொத்த தொகை, அதாவது அனைத்து கடல் மீன் உற்பத்தி மொத்தமாக 2015ஆம் ஆண்டு 4,52,890 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 4,56,990 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 4,49,440 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 4,43,370 மெட்ரிக் டன். 2019ஆம் ஆண்டு 4,15,490 மெட்ரிக் டன். 2020ஆம் ஆண்டு 3,20,930 மெட்ரிக் டன். 21ஆம் ஆண்டு 3,33,675 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 2,80,610 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 2,93,945 மெட்ரிக் டன். 2024ஆம் ஆண்டு 3,08,430 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு 91,325 மெட்ரிக் டன். மற்றும் கடல், அதாவது நன்னீர் மற்றும் நன்னீர் உற்பத்தியில் 2015ஆம் ஆண்டு 67,300 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 73,930 மெட்ரிக் டன்.
17ஆம் ஆண்டு 81,870 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 87,690 மெட்ரிக் டன். 19ஆம் ஆண்டு 90,340 மெட்ரிக் டன். 20ஆம் ஆண்டு 1,0810 மெட்ரிக் டன். 2021ஆம் ஆண்டு 1,04,235 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 1,16,620 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 1,13,125 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 1,02,333 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாத்திரம் 12,400 மெட்ரிக் டன். இதன் அடிப்படையில் அனைத்து மீன் உற்பத்திகளுக்கான விபரங்களும் இருக்கின்றது. தேவையாக இருக்குமாக அதை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக அக்கால பகுதியில் மீன் මට එතකොට සංඛ්‍යාලයකට අවශ්‍ය නැහැ හරියට 2015ஆம் ஆண்டு அனைத்து மீன் உற்பத்திகளும் 5,20,190 மெட்ரிக் டன். 16ஆம் ஆண்டு 5,30,920 மெட்ரிக் டன். 17ஆம் ஆண்டு 5,31,310 மெட்ரிக் டன். 18ஆம் ஆண்டு 5,27,060 மெட்ரிக் டன். 19ஆம் ஆண்டு 5,05,830 மெட்ரிக் டன். 2020 4,28,740 மெட்ரிக் டன். 21ஆம் ஆண்டு 4,37,910 மெட்ரிக் டன். 22ஆம் ஆண்டு 3,97,230 மெட்ரிக் டன். 23ஆம் ஆண்டு 4,07,070 மெட்ரிக் டன். 24ஆம் ஆண்டு 4,10,760 மெட்ரிக் டன். 25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 1,03,725 மெட்ரிக் டன். இரண்டாவதாக நீ கேட்கின்ற கேள்வி, அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலமாக ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வாறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டு. 2015ஆம் ஆண்டு 24,716.1 மில்லியன் ரூபாய். 16ஆம் ஆண்டு 26,801.6 மில்லியன் ரூபாய். 2017ஆம் ஆண்டு 39,229.7 மில்லியன் ரூபாய். 2018ஆம் ஆண்டு 47,948.9 மில்லியன் ரூபாய். 2019ஆம் ஆண்டு 53,482.1 பில்லியன் ரூபாய். 21ஆம் ஆண்டு 63,222.5 மில்லியன் ரூபாய். 22ஆம் ஆண்டு 97,242.8 மில்லியன் ரூபாய். 23ஆம் ஆண்டு 99,118.0 மில்லியன் ரூபாய். 24ஆம் ஆண்டு 86,240.9 மில்லியன் ரூபாய். 25ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் 18,247.4 மில்லியன் ரூபாய். இது டாலரிலும் இருக்கின்றது. தேவையானது அதையும் நீங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மீன் இறக்குமதி செய்வதற்காக வெளியில் செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறு எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்ற அதற்கான விடை 2015ஆம் ஆண்டு 30,729 மில்லியன் ரூபாய். 2016ஆம் ஆண்டு 35,172 மில்லியன் ரூபாய். 2017ஆம் ஆண்டு 33,969 மில்லியன் ரூபாய். 2018ஆம் ஆண்டு 32,724.4 மில்லியன் ரூபாய்.
2019ஆம் ஆண்டு 38,952 மில்லியன் ரூபாய், 2022ஆம் ஆண்டு 35,504.3 மில்லியன் ரூபாய், 2021ஆம் ஆண்டு 25,080 மில்லியன் ரூபாய், 2022ஆம் ஆண்டு 21,664.2 மில்லியன் ரூபாய், 23ஆம் ஆண்டு 26,733.7 மில்லியன் ரூபாய், 2024ஆம் ஆண்டு 36,671.7 பில்லியன் ரூபாய். இதற்கான டாலர் பெறுமதியும் இதில் உள்ளடங்கியிருக்கின்றது. அதையும் நான் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றேன். மூன்றாவதாக அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, இலங்கையில் மீன் அறுவடையை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இதை நான் தெரிவிப்பார்கள் என்று கேட்டிருக்கின்ற அதற்கான கடல் மீன் உற்பத்தி துறையில் மீன்பிடி துறைக்கான கரையோர கடல்சார் சுற்றுச்சூழல் தொகுதியில் கடல் பல்லுயிர் இனப்பெருக்கத்தை மேம்படுத்துவதற்கு கரையோர கடல் பரப்பில் செயற்கை அடிமூலக்கூறுகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனூடாக மீன் இனப்பெருக்க சூழலை ஏற்படுத்தி கரைக்கு அருகே மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்குடன் 2021, 22, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தி அகற்றப்பட்ட பன்னாட் மீன்பிடி படகுகள், பேருந்து அடிச்சட்ட தொகுதிகள் போன்ற மீன்கள் ஒன்று சேர்க்கும் பொறிகள் பெருமளவு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் செயற்கை அடிமூலக்கூறுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்திலும் கொக்கல, திருகோணமலை, கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு ஆகிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த செயற்கை அடிமூலக்கூறுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக, ஆழ்கடலில் மிக ஆழமான பகுதிகளில் நீள்தூண்டல் முறையை பயன்படுத்தி அஸ்கடி கெலவல்லான் மீன் அறுவடைக்கான முன்னோடி திட்டம் உலக உணவு மற்றும் விவசாய அமைச்சின் தொழில்நுட்ப உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திலும் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதேபோன்று அடுத்ததாக, இலங்கையில் கடற்நீர்களில் மீன் மற்றும் இறால்கள் குடித்தொகையை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அதிகார சபை, நீர் வளங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் மற்றும் இறால் குஞ்சுகள் விடுவிக்கும் நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் ஆய்வு அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஆழ்கடல்கள் மீன்களில் குடித்தொகை குறித்து தரவுகள் மீனவ சமூகத்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே போன்று நீங்கள் அடுத்ததாக கேட்ட கேள்வி, நன்னீர் மீன் மற்றும் நீர்வாழின உற்பத்தி தொடர்பான விடயம். அதாவது இதற்கான முதலாவது பதில், கனமழை காரணமாக வாபிகளில் நீர் நிரம்பி வழியும் போது வாபிகளில் பாதுகாப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. இதன் பொழுது மதகுகள் மற்றும் கதவுகள் வழியாக தப்பியோடும் மீன்களின் தொகை 140% என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளியேறுவதை தடுப்பதற்கு வான் கதவுகள் மற்றும் மதகுகளுக்கு அருகே வாவிகளுக்கு நீர் வரும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அன்னளவாக ஒரு வாவிக்கு 70 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு வலையை நிறுவுவதன் மூலம் இழக்கப்படும் மீன் அறுவடையில் கணிசமான அளவினால் சேமிக்க முடியும். அடுத்ததாக, வாவிகளின் மீன் தொகை அதிகரிப்பதற்கு மீன் குஞ்சுகள் வைப்பிடும் நடவடிக்கை கடந்த வருடத்திலும் நவம்பர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது. ඔය කොටස සභාගත කරන්න ඔබතුමා දැන් මම අහලා නැති ඒවත් කියාගෙන යනවා ගොඩක් ඒවා. සභාගත කරන්න. ඕක සභාගත කරන්න මම ඒක අධ්‍යයනය කරන්න. අතුරු ප්‍රසන්න. ඔව් සභාගත කරන්න. ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඒ වගේම ගරු කතානායකතුමනි ඔබතුමා